எதுக்கு தனியா வந்து ஃபர்ஸ்ட் மேல பேசுற? வீட்டுக்குள்ள பேச வேண்டியதானே எதுவா இருந்தாலும். இப்படி பண்றதுனால தான் நமக்குள்ள சண்டை வருது. என்ன சொல்ல வர? உன்னை கூட்டு போக முடியாது, நீ வரக்கூடாது வீட்டு பக்கமே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓ கீழே போய் உங்க அம்மா மெதுவடை சொல்றாங்க, போய் சாப்பிடு போ. சோத்து கலையிற மாதிரி தெரியுது உனக்கு. சரி சரி கொட்டிக்கோன்ற போ. நீ அதுதானே வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு. உன்னோட நினைப்புல நான் நீ திண்டுதான் வந்திருக்கீங்க. ஆமா, இவர் மோந்து தான் பார்க்க வந்திருக்காரு. ஏய் நான் இங்க பாருங்க சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. புரியுதா? உனக்கு தான் நல்லா பேச வரும்னு நினைச்சுக்காத. நானும் நிறைய பேசுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா பாக்குறியாடா? சொல்லு. மூஞ்சடா அது. இரு ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட். சொல்லு. இப்போ என்னதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க? சொல்லு. நீ எனக்கு ப்ரூஃப் வேணும், நாளைக்கு ஜட்ஜி கேட்பார்ல. இப்போ என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு, என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு. சார் என்ன இரு, நான் வாக்குமூலம் கொடுத்துட்றேன். சார் என் பேர் ரவிராஜ் சார், என் ஒய்ஃபு சார். பாருங்கள் சார், பார்த்துங்க சார். நான் செத்தேன்னா அதுக்கு காரணம் இவ தான் சார். இப்போதைக்கு நீ மேலே வந்த ஏன் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டியா நீ என்ன தனியா? இப்போ மேலே வந்ததுனால என்னடா பிரச்சனை? போடி, கீழே போடி. அதெல்லாம் முடியாது. ஏன் மேலே வந்ததுக்கு இது கேட்குற? ஒரு 5 நிமிஷம் பேச விட மாட்டேங்கிற யார்ட்டையுமே. ஒரு 10 நிமிஷம் கூட ஃபோன் விட மாட்டேங்கிற, தனியாக இருக்க விட மாட்டேங்கிற, கூடியே ஒட்டின்னு சுத்துற. அப்படின்னா யார்கிட்ட பேசுற? நீ கீழே போன. தனியா பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? நீ கீழே போன கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது, நான் போக முடியாது. போப்பா, சும்மா ஓவரா பண்ணாத. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பேசலாம் இல்ல, மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது யாரு? ஃப்ரெண்டு பிரபு. ஏன் அது அங்கே இருந்து பண்ணலாமே? ஏன் என்ன நெட் கிடைக்க மாட்டேங்குது. சரி கிளம்பலையா? நீ கிளம்பலையா? ஏன் நீயே துரத்துறதுலயே குடியா இருக்கீங்க உங்க குடும்பமே சேர்ந்து? கிளம்பலையான்ட்டு போறேன்ப்பா. அப்படி இங்கே தங்கிட மாட்டேன், பாய் போட்டு படுத்துக்க மாட்டேன், கவலைப்படாத. நான் உன்ன சொல்லலடா, நம்ம கிளம்பலையான்னு கேக்குறேன். நம்பலா? நான் கிளம்பிட்டேன்ல, நீ நம்பலா? ஆமா. நீ கிடையாது, நான் மட்டும் தான். நீ இங்கே இரு. ஏன் 10 நாளைக்கு நீ வராத வீட்டு பக்கமே. ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. என்னால இருக்க முடியாது, நான் வருவேன். ஏய் இந்த பாரு ராதா, இங்க பாரு, நீ இங்கே இரு. 10 நாள் கழிச்சு நானே வந்து உன்னை கூட்டு போறேன், இல்ல கார் புக் பண்றேன், நீ வந்துரு. 10 நாளா? ஆமா. 10 நாள்ல என்னால இருக்க முடியாது, நானும் வருவேன், அவ்வளவுதான். ஒரு 3 நாளாவது இரியா? என்னால முடியாது. ஏய் இந்த பாரு, வெறு பத்தாத சொல்லிட்டேன். மத்த நேரம்லாம் நீ இருக்குங்கிற, இப்ப நான் வீம்புக்கு வரேன்ற. அது மத்த நேரம். நான் கிளம்பிட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் ஒன்னு கிளம்ப சொன்னா நீ என்னடா என்ன சொல்றது? என் வீட்டுக்கு வரதுக்கு நீ என்ன சொல்றது? என்னைய இந்த மழை வேற பெய்யுது, சரியா பெய்யுது மழை. சொன்னா கேளு. போயிட்டோம், நல்லது தானே. போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சிரண்டா, சொன்னா கேளு. அது ஏன் பிரச்சனை? உனக்கு என்ன நீ பிரச்சனை? ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்க புருவத்துல, மையெல்லாம் கலைஞ்சிரண்டா, அப்புறம் அடையாளம் தெரியாம போயிடும். நீ தெரியாம அவங்க வேற யாரெல்லாம் கூண்டு போயிடுவா வீட்டுக்கு, சொன்னா கேளு. நீ இங்கேயே இரு. நடிக்காத, என்னால இருக்க முடியாது ரவி. இதுனா எனக்கு அநியாயமா இருக்கு. அங்க இருந்தா அம்மா வீட்டுக்கு போனன்றீங்க, இங்க வந்தா வீட்டுக்கு போலான்றீங்க. உங்க தொல்லை தாங்க முடியலையே, உயிர் எடுத்து. அத வந்தோம்ல, 10 நாள் இருந்தோம்ல, போறதுதான் மரியாதை. நான் வருவேன், அவ்வளவுதான். வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ என்ன சொல்றது? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? அத நான் சொல்லணும். வரதும் வராதும் நான் இருக்கிறது இருக்காது நான் சொல்லணும். நீ வரக்கூடாதுன்றத நான் தான் சொல்லணும். எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் புரியலையா? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், புரியலையா? நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், நான் சொன்னேன். அப்படியே புரிஞ்சுட்டாலும் அப்படியே அடுத்து தள்ளுவீங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசுற ஒண்ணு. கம்முனரிய ஹலோ, எங்களுக்கு தெரியுற இங்கிலீஷ் பேசலாம், அவ்வளவுதான். நீ தாங்க மாட்ட, பாத்துக்கோ. இப்ப நீ வரக்கூடாது, நீ இங்க இரு. 10 நாள் கழிச்சு நான் கூட்டு போறேன் சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, நான் இங்க வந்து தற்கொலை பண்ணி கீழே குடிச்சு சாவும்ல சொல்லிட்டேன். நீ வரக்கூடாது. என்னது அடாவடியா பேசிட்டு இருக்க நீ? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? வீடு நீ எதுக்கு நீ வரக்கூடாதுன்ற? என்ன நீ இரு. என்ன ரீசன் சொல்லத சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணணுமா? நாங்க என்ஜாய் பண்ண கூடாதா? எங்களுக்கு வாழ்க்கை கிடையாதா? நாங்க மனுஷங்க இல்லையா? சும்மா இப்ப பாரு கூடியே சுத்திட்டு நினைக்கிறியே, அறிவு இல்ல உனக்கு. கொஞ்ச நாள் விடு. நம்ம பேர் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாதான் நமக்குள்ள ஒரு இது வரும், பாசம் வரும், ஒரு அஃபெக்ஷன் வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தா சண்டை போடுவோம், சாவுறோம். இங்கே இரு. சேர்ந்தாலும் சரி சேரலாம் சரி, இப்படிதான் நீ இருப்ப, நான் அப்படிதான் இருப்பேன். அதெல்லாம் முடியாது. நான் வருவேன். வீம்புக்குனே பண்ற. நைஸா அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், எது பண்ண போறேன்னு விட்டு உனக்கு அதனால கூட வர. சரி, அப்படி என்ன என்னை விட்டுட்டு போயிட்டு அங்க என்ன வேலை உனக்கு? என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு தனியா வந்து ஃபர்ஸ்ட் மேல பேசுற? வீட்டுக்குள்ள பேச வேண்டியதானே எதுவா இருந்தாலும். இப்படி பண்றதுனால தான் நமக்குள்ள சண்டை வருது. என்ன சொல்ல வர? உன்னை கூட்டு போக முடியாது, நீ வரக்கூடாது வீட்டு பக்கமே. வாய்ப்பில்லை ராஜா,
வாய்ப்பு கிடையாது. 30 வரைக்கும் எனக்கு அலௌடு கிடையாது. நான் உனக்கு ரெட் கார்டு தரேன் போ. நீ என்னடா எனக்கு தரது ரெட் கார்டு? நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீ இருக்கணும், குட்டி போட்ட பூனை மாதிரி. இன்னும் அதிகாரம் பண்றிய, ஆணவத்துல ஆடுறிய. இந்த பேரு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். எங்க அடியா பாப்போம். போயிடு ஒழுங்க. நீ அடின்ற நானு. இந்த இடத்துல அடி. வராது, இங்கே இரு. என்னால முடியாதுல்ல. நாங்க ஃபோன் பேசிட்டு வரோம். போ கீழே போ. கீழே போய் உங்க அம்மா மெதுவரை சொல்றாங்க. போய் சாப்பிடு போ. சோத்து கலையிற மாதிரி தெரியுது உனக்கு. சரி சரி. போய் கொட்டிக்கோன்ற. போ, நீ அதுதானே வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு. உன்னோட நினைப்புல நான் நீ அப்படி இருக்கேன். திண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இவர் மோந்து தான் பார்க்க வந்திருக்காரு. ஏய், நான் இங்க பாருங்க சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. புரியுதா? உனக்கு தான் நல்லா பேச வரும்னு நினைச்சுக்காத. நானும் நிறைய பேசுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? நீங்க பேசு பாப்போம். வேற மாதிரி பேசுவோம், பரவாயில்லையா? அசிங்கமா தானே, வேற என்ன வரும் வாயில? பேசுற பேச்சுக்கெல்லாம் இதுக்குள்ள கழுவி ஊத்தலாம். உங்க குடும்பத்துல வாயை திறந்தாலே எல்லாம் நாறுது. என்னடா பிரச்சனை உனக்கு? பழுத்திக்க மாட்டீங்களா யாருமே? என்ன பிரச்சனை? என் குடும்பத்தை ஏன் சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தனியா போணுமா? வீட்டுக்கு வர தனியா போணுமா? ஆனா இந்த ஒன்ஸ் போயிட்டுனா திரும்ப வரவே கூடாது. வேற நானா இந்த வீட்டு வாசப்படி கால் எடுத்து வச்சேன்னா எனக்கு கேளு. ஏன்டா வல்ல உள்ள வந்தேன்னு கேளு. அப்ப சார் ஏதோ ஒரு பிளானோட தான் போறீங்க. எப்படி உங்க பிளான் சக்சஸ் ஆகுது நானும் பாக்குறேன். இங்க பாரு, இந்த பாவம் புண்ணியெல்லாம் நான் இனிமே பார்க்கலாம் மாட்டேன். புரியுதா? நான் வரேன்னா வரேன், அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? வராதா இங்க இருக்காதா? அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன மிரட்டுற? நான் அதட்டுற? அப்படியே நீ குடும்பத்தை அசிங்கப்படுத்துற. நான் வந்து கேன்சல் எழுதி வச்சிருக்கேன் முகத்துல. பாத்துக்கோ, அவ்வளவுதான். பாத்துக்கோ. நீ போனா போதும் அம்மா வீட்டுல சண்டை போடக்கூடாது பார்த்தா ஓவரா எகிரின்னு இருக்க. கேவலப்படுத்துன்னு இருக்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தெரியுது. கேவலமா இருக்கு உண்மையிலேயே. எனக்கு உண்மையிலேயே ஏன்டா அது ஏதாவது விட்டுலாம் கூட யோசிக்கிறேன். என்ன விட? என்னத்தை விட்டுல போற? டைவர்ஸ் பண்ணலாம் கூட பாக்குறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு நீ எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ற? அப்படியே சன்னியாசியா போக வேண்டியது தானே? எதுக்கு இப்படி என் உயிரை வாங்குற? வரமாட்டான், நம்ம வரமாட்டான். நீ வராத பசுமா, நீ இங்கே இருந்துற. நான் உனக்கு போய் அங்கே என்ன பண்றேன், வக்கீல வச்சு நான் டைவர்ஸ் பத்திரம் அனுப்புறேன். நீ கைத்து மட்டும் போட்டு அங்கே அனுப்பு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, பிரிஞ்சிருவோம். நான் செம்ம டென்ஷன் ஆயிடு ரவி. ஓவரா பேசிட்டு இருக்க நீ. இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. வேண்டாம் ராதா, உன் கூட வாழவே பிடிக்கல. நீ சும்மா என்ன ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிற. எப்ப டார்ச்சர் பண்ணிட்டு கூடவே இருக்க. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்க நீ கூடவே இருந்த. ஆமா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போங்கிறேன் நான். நமக்குள்ள அப்பதான் ஒரு அஃபெக்ஷன் வருதான்னு பாப்போம். நீ கூடவே இருந்தாலும் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன் வாய்ஸ் கேட்கவே முடியல எனக்கு. உண்மையை சொல்லிட்டா எனக்கு பேசாம போயிட்டு இந்த சொல்லாமலை படத்துல ஒரு லிவிங் ஸ்டார் மாதிரி நாக்கு எடுத்துக்கிற மாதிரி என் காதல ஜவ்வார்த்தலான்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். உன் வாய்ஸ் எனக்கு கேட்கவே கூடாது. கூட மேட்ரிமோனில தான் போட்டிருந்தேன். என்னுடைய போட்டோவை போட்டு எனக்கு நான் கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கல உங்க கூட வாழ. ஆமா, எனக்கு பிடிக்கவே உன பார்த்தா. பத்தியா வந்துச்சு, பத்தியா வாயில பத்தியா. பத்தியா அப்ப எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. பத்தியா அருவருப்பா இருக்குன்னு சொல்ற பாரு. பத்தியா அப்ப என்ன பார்த்தா அருவருப்பா இருக்குல்ல, உனக்கு பிடிக்கல. ஏய், சும்மா விளையாட்டு இருக்காதடா. சும்மா காண்டாயிடுவோம் பாத்துக்கணும். அப்புறம் நான் உனக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கிறியா? நீ என்னடா என்ன சொல்றது பிடிக்கலன்ட்டு? இங்க பாரு, சுத்தமா பிடிக்கல. மூஞ்ச பத்தல வாந்தி வருது. மூஞ்சடா மூஞ்சது. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். சரி, ஒரே நிமிஷம். அது அப்படியே வீடியோல சொல்லு. இப்ப சொல்லு. வீடியோல என்ன சொல்றது? இப்ப சொல்லு. என்னடா சொல்லுவாடா? இல்ல இப்ப சொல்லு. நல்லா சொல்லுவாடா. இரு இப்ப சொல்லு. சொல்லு. மூஞ்சடா அது. இரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட். சொல்லு. இப்ப என்னது வீடியோ எடுத்துட்டு இருக்க? சொல்லு. நீ எனக்கு ப்ரூஃப் வேணும். நாளைக்கு ஜட்ஜி கேட்பார்ல. இப்போ என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு, என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு. சார் என்ன இரு, நான் இப்போ நான் வாக்குமூலம் கொடுத்துட்றேன். சார், என் பேர் ரவிராஜ் சார். என் ஒய்ஃபு சார். பாருங்கள் சார், பார்த்துங்க சார். நான் செத்தேன்னா அதுக்கு காரணம் இவ தான் சார். சரிங்களா? என் சாவுக்கு காரணம் இவ தான். எனக்கு நான் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவ தான் சார். சரி, இவளை பார்த்துங்க சார் நல்லா. சரியா? வாக்குமூலம் கொடுத்துட்டேன். ஏன் டைவர்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு அப்போ நான் காட்டுவேன். சரியான ஆள்ரா நீ. ஆனால் என்ன மட்டும் போத்து விட்றல்ல. இல்லை, இப்போ போடு. இப்போ அடிச்சல்ல, அது ஒரு ப்ரூஃப் தான். ஜட்ஜிகிட்ட காட்டுவேன் நான். சார் பாருங்க சார், என்ன குடும்பப்படுத்தல. சார் பாருங்க சார், நான் 420 சொன்னா சார். ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணு அத. இல்ல ஜட்ஜிக்கு நான் வந்து காட்டணும். எனக்கு ப்ரூஃப் ரெடி பண்றதானே. நீ என்ன குடும்பப்படுத்துறதல்ல. நீ வாண்டடா சார் பாருங்க. வாண்டடா வந்து இவன் என்ன சொல்ல வச்சு என்ன டென்ஷன் ஏத்தி வீடியோ எடுக்கறான். நான் சொல்லுவேன். இத நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நீ சொன்னத. இப்போ ஆன் பண்றேன்.
ஹலோ நாங்க எடிட் பண்ணிடுவோம், நீ பேசுனதெல்லாம் வந்து மாத்திடுவோம் நாங்க. எல்லாம் கண்டுபிடிப்பாங்கடா யார் என்ன எப்படின்ட்டு. 420 யாரு? யாரு பித்தலாட்டம் யாரு? ஏமாத்துற எப்படி? இப்ப எதுக்கு உங்க அப்பா நீ இப்படி திட்டிட்டு இருக்க? எங்க உங்க அப்பா அப்பா ஏன்டா ஃப்ராடு திட்டுறான்? 420 பித்தலாட்டக்காரன் உங்க அப்பா. ஓவரா பண்ணிட்டு இருக்க. எதுக்கு இப்ப உங்க அப்பாவை நீ திட்டுற? எங்க அப்பா விழுக்காதுடா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். உனக்கு பிடிக்கலாம் போயிடா, போயிட்டே இருடா போடா. ஒரே அடி தள்ளி விட்டு கொண்டு போயிட்டே இருப்பேன் நானு, புரியுதா? இரு இப்ப என் சாவை நான் செத்ததுக்கு நீதான் காரணம். சொல்லு என்ன பண்ண? இப்போ என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு, என்னை தள்ளி விட்டுருவியா? சொல்லு. சார் என்ன இரு, நான் இப்ப நான் வாக்குமூலம் கொடுத்துட்றேன். சார் என் பேர் ரவிராஜ் சார், என் ஒய்ஃபு சார், பாருங்க சார் பார்த்துங்க சார். நான் செத்தேன்னா அதுக்கு காரணம் இவ தான் சார், சரிங்களா? என் சாவுக்கு காரணம் இவ தான். எனக்கு நான் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவ தான் சார். சார் இவளை பார்த்துங்க சார் நல்லா. சரியா? வாக்குமூலம் கொடுத்துட்டேன். நான் பேசுறேன். வாக்குமூலம் கொடுத்துட்டேன். நான் பேசுறேன். போய்